ஜெசி ஆடியோ வர இல்ல. ஓமண்ணா 1 மினிட். ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் கேட்குறவங்க தெளிவாக கேட்குதா? இஷ்யூஸ் எதுவும்? இல்ல ஜெசி, ஓகே எக்ஸ்பிளைன் நமக்கு. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து மெயினாக வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து மெயினாக வந்து ரெண்டு விஷயங்களை தலைவினா இருக்கும். கொண்டு வந்து ஐக்யூ, அதே மாதிரி வந்து ஜென்ரல் நாலேஜ். ஸோ ரெண்டு கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து மினிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டியது 40 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி இதில் சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூ ஃபார்மெட்லாம் வந்து இருக்க போகுது. ஐக்யூவாக இருக்கலாம், அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜாக இருக்கலாம். ரெண்டுமே வந்து எம்சிக்யூ ஃபார்மெட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க. சரி, ஸோ இதில் வந்து நான் இந்தியன் செஷன் வந்து மெயினாக கவர் பண்ண போகிறது வந்து ஐக்யூ. சரி தானே? ஸோ இதில் வந்து ஐக்யூ ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து எப்படி அந்த கொஷின்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, ஐக்யூ கொஷின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன ஆன்சர்ஸுக்கு போகலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஸோ அதுவும் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ சரிதானே? ஸோ பொதுவாக ஐக்யூ கொஷின்ஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் எம்சிக்யூவாக இருக்கும். ஸோ அது வந்து கொஷின்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து அப்ரோச் பண்ணலாம். ரெண்டு மெத்தடில் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் டிரெக்டாக வந்து நாங்கள் சரியான விடைக்கு போகலாம். அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அப்படியான ஆன்சர்ஸை வந்து கட் பண்ணி அதில் இருந்தும் கூட நாங்கள் சரியான விடைக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் இருக்குது. இந்த ஜஸ்ட் நான் கொஷின்ஸ் அவருடைய கொஷின்ஸ் வந்து கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் எடுத்துன்றத பார்க்க இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுற, எப்படி மெத்தடில் அப்ரோச் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வேறு வேறு கேள்விகள் வந்தாலும் வந்து என்னது உங்களுக்கு செய்யக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே? ஸோ அதால் நானும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி வேற இல்லை. மீன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணிட்டு பார்க்குறதுக்காக தான் நான் ஒரு புது ப்ரிப்பேர் எடுத்து வரேன். ஸோ இதில் வந்து நீங்களும் வேணும்னு சொல்லி கொஞ்சம் இன்டராக்டிவ் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செஞ்சுட்டு போகலாம். ஸோ 7 மாத வரைக்கும் அன்மியூட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரிதானே? ஸோ முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கீழே காணப்படும் எண்தொடர்களில் அடுத்து வரும் எண்ணை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதானே? இதில் ஒரு எண் தொடர் ஒன்று தந்திருக்காங்க. இதில் வந்து அடுத்ததாக வந்து எந்த எண் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாக பார்த்தோம் முடிச்சுன்னா 2 இருக்கு, 3 இருக்கு, 8 இருக்கு, 27 இருக்கு, 112 இருக்கு. ஸோ முதலாக பார்க்க வேண்டியது வந்து எண்களுக்கு இடையில வந்து என்ன தொடர்பு இருக்குது? 2, 3, 8, 27, 112. ஸோ யாருக்கு ஐடியா? எப்படி இப்படியான கேள்வி வந்து அப்ரோச் பண்ணுறது போகலாம்?
அன்மியூட் பண்ணி ஆன்சர்களை நீங்க சொல்லலாம். 2 வந்து ஒண்டால பெருக்கி அதை வந்து ஒன்றோட கூட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஓகே 3 வந்து 2ஆல பெருக்கி அதோட 2 ம் கூட்டியிருக்காங்க. 8 வந்து ம் 8 வந்து 3ஆல பெருக்கி அதோட வந்து 3 கூட்டுப்பட்டிருக்குது. ம் அப்படி கூட்டி கூட்டி வருது. வரும்போது சரி 565 ஆன்சர் வரும். ம். சரிதானே. இது வந்து நாங்க வந்து என்னது இப்ப டிரெக்டா எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அடிக்கலாது. இரண்டுக்கு மேல வித்தியாசத்தை பார்த்தோம்னா கூட அது ஒரு ஆர்டர்ல இருக்காது. சரிதானே. சில இருக்குமே என்னது டிரெக்ட் நம்பர் கூடி போற மாதிரி இருக்கும், நம்பர் பெருக்கப்பட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியா இப்படியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு வரும்போது என்னது விடையை வந்து கொஞ்சம் டிரெக்டா வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி பார்க்குறேன்னு சொல்லி பார்க்க ஒவ்வொரு தொடர்பாக போட்டு பார்க்கணும். பெருக்கி பார்க்கணும், பெருக்கின கூட்டி பார்க்கணும். சரிதானே. ஸோ இதில் இருக்க தொடர்பு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மெயினாக வந்து பெருக்கி அதே இலக்கத்தால வந்து கூட்டியிருக்காங்க. இப்ப இரண்டை வந்து ஒன்றால பெருக்கி ஒன்றை கூட்டினோம்னு சொல்லிச்சுன்னா 3 வந்து வரும். அதே மாதிரி 3ஐ 2ஆல பெருக்கி 2 கூட்டுறோம். அப்ப தொடர்புல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒன்றால பெருக்கி 1 கூட்டம், 2ஆல பெருக்கி 2 கூட்டுறோம். ஸோ அது அந்த ஆர்டர் வந்து என்ன செய்யணும்ல தொடர்ச்சியா வந்து எல்லாத்துக்கும் வந்து பொருத்தமா வந்திருக்கும். 8 பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 8 வந்து என்ன செய்யறோம் 3ஆல பெருக்கி 3 வந்து கூட்டினோம்னு போய் 27 வரும். 27 4 பெருக்கி 4 கூட்டினோம் 27 4 பெருக்கி சொல்லிச்சுன்னா 108 வந்து 108ஓட 4 கூட்டினோம் அப்படின்னு சொல்லி 112. அப்ப என்ன செய்யும் 112 4 பெருக்கணும். 1 2 3 4 வந்துட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா 112 5ஆல பெருக்கும் போது வந்து எங்களுக்கு 560 வரும். அதோட 5 கூட்டி அப்படின்னு சொல்லிச்சுன்னா 565 பொருத்தமா இருக்கும். சரிதானே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். 2 7 27 107 427. 2 7 27 107 427. இதுக்கு என்ன ஐடியா? இது ஒரு சின்ன சிமிலர் கான்செப்ட் தான், சின்ன மாட்டு தான். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து 1 ஹவர் எக்ஸாம் நடக்கும். அதுக்குள்ள வந்து என்னது 50 கேள்வி வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ ஒரு கேள்விக்கு வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் மட்டும் வச்சா தான் சரியா 10 நிமிஷம் நீ வாசிக்கிற டைம் எல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் டைம் விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சராசரி ஒரு கேள்விக்கு வந்து 1 நிமிஷம் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த 1 நிமிஷத்துக்குள்ள வந்து எவ்வளவு குயிக்காக வந்து ஆன்சர்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளவு குயிக்காக வந்து நிறைய கேள்வி வந்து அப்ரோச் பண்ணலாம். சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கேள்வியா வந்து செஞ்சு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ என்ன செய்யும் சில நேரம் வந்து கடைசி கேள்வியில வந்து டச் பண்றதுக்கு வந்து எனக்கு டைம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இப்படியான கேள்வியில் வந்து அப்ரோச் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த 2வது கேள்விக்கு விட வரல அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்யலுமோ முதல்ல அது ஒரு ரவுண்டை முடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அப்புறம் 2வது ரவுண்ட்ல என்ன செய்யலாம் செய்யாத கேள்வியில வந்து பார்க்கலாம். என்ன செய்யலாம் நல்லா செய்யக்கூடிய கேள்வியில் அப்படி என்ன நடக்கும் உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கும் குறைவான டைம் தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் அதில் ஒரு 25 கேள்வி ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு மற்ற 25 கேள்வி செய்யறது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் இருக்க போகுது. அப்போ நீங்கள் தெரியாத கேள்வி கொஞ்சம் மெனக்கிற கேள்விக்கு வந்து என்ன செய்யலாம் மற்ற டைம்களை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஓர்டர்லாம் செஞ்சு கொண்டு போகணும். சிலர் அப்படி இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க தேவையில்ல. ஸோ என்னென்ன கேள்விலாம் டக் டக்குன்னு அப்ரோச் பண்ணணுமோ அந்த கேள்வியில் முதல்ல முடிச்சு கொண்டு போயிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். பேருந்து 2வது பார்த்து கொண்டு வரும்போது வந்து செய்யாமல் விட்ட கேள்வியில் என்ன செய்யலாம் நாங்கள் வந்து பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே. இந்த கேள்வி வந்து பெரிய கம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லை. 2 என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி 4ஆல பெருக்கிறாங்க, பெருக்கி 1 கழிக்கிறாங்க. சரி 2 4ஆல பெருக்கும் போது என்ன நடக்கும் 8 வரப்போ 8ல 1 கழிச்சா 7. அது மாதிரி 7 4ஆல பெருக்கும்போது வந்து 28 வரும். 27ல 1 கழிச்சா 27. 27 4ஆல பெருக்கும்போது 108 107 வந்துருக்குது. 107 4ஆல பெருக்கணும் 428. அதுல இருந்து 1 கழிச்சா 427. அப்ப 427 என்ன செய்யணும் 4ல பெருக்கணும். 4 பெருக்கும்போது இப்போ டக்குன்னு நீங்கள் கால்குலேட்டர் இருக்காது. ஸோ டக்குன்னு நார்மலாக பெருக்கும்போது என்னது 1262 வந்து தட்டலாம். 1707 வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. 4000 வந்து தட்டலாம். 4207 தட்டலாம். 7077 வந்து தட்டலாம். ஒப்வியஸாக வந்து என்னது 427 4 பெருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600ல இருந்து ஒரு 1800 ஆன்சர்ஸ் தான் வந்து வரக்கூடிய பாசிபிலிட்டி சான்ஸ். நீங்கள் 420 போட்டாலே 1680 தான் வரும்.
அப்ப அது அந்த டைமுக்குள்ள நீங்க எப்படி திங்க் பண்றீங்கன்றது. சரி, இப்ப எதுக்கு இருந்து நீங்க 427 4 பெருக்கி கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி டைம் போகும். அப்ப 1222 வராது. அதை நான் ஷூரா டிசைட் பண்ணலாம் தானே. அப்ப அந்த ஆன்சரை தட்டுவோம். அடுத்து 1770 வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. 4027 4207 7077 வந்து வர்றதுக்கான என்னது பாசிபிலிட்டி இல்ல. அப்ப மூணையும் தட்டோம்னா எங்களுக்கு பெருக்கிற டைம் கூட உங்களுக்கு என்னது சேவ் பண்ணலாம். ஸோ அப்ப அந்த ப்ரெசென்ட் அந்த டைமுக்குள்ள வந்து நீங்க எப்படி டிசிஷன் மேக் பண்றீங்கன்றெல்லாம் வந்து இருக்குது. ஸோ 2 விஷயம் சொன்னா, ஒன்று வந்து ஓர்டர்ல கேள்வி அப்ரோச் பண்ணணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து என்னென்ன எல்லாம் ஈஸியோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யலாம், டக்குன்னு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கொஞ்சம் கூட கேள்வி முடிச்சிருவீங்க. ஈஸியா டக்கு டக்குன்னு வா, நிறைய கேள்விகள் இருக்குது, அதனால ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய கேள்விகளும் இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லா கேள்வியுமே சரியா செஞ்சுதான் படி எடுக்கணும் இல்லை. இப்படியான கேள்வி வந்து சொல்லிச்சுன்னா நான் கெஸ்ட்மெண்ட்ல என்ன செய்யலாம், ஆன்சர் வந்து தட்டி போட்ட மாட்டாங்க, அவங்களே சரியான விட வந்துடும். சரிதானே. ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ எப்படியான முதல் கேள்வி டைப்ல வரும்போது என்னது 565 452 கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு சிமிலரான ஆன்சர்ஸ் இருக்கும்போது வந்து நான் சரியான விடைக்கு தான் போகணும். மற்ற கேள்விக்கு என்ன செய்யலாம், பிள்ளையான விடையை தட்டி போட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னா சரியான விடைக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பின்வரும் சொற்களை அர்த்தமுள்ள வகையில் ஒழுங்குபடுத்துக. அர்த்தமுள்ள வகையில் ஒழுங்குபடுத்துக. போலீஸ் இருக்குது, தண்டனை இருக்குது, குற்றம், நீதிபதி, தீர்ப்பு. இதுல நம்மளா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தண்டனை தான் வந்து கடைசியாக வரப்போகுது, குற்றம் தான் வந்து ஃபர்ஸ்டா வரப்போகுது. இது நம்மளா ஜஸ்ட் பார்க்கும்போது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எல்லாருக்கும் பார்க்கல பேப்பர். அப்ப குற்றம் தான் வந்து என்னது ஃபர்ஸ்டா வரப்போகுது, தண்டனை கடைசியாக தான் வரப்போகுது. அப்ப 3 ஃபர்ஸ்டா இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம், இரண்டாவதையும் ஓகே, குற்றம் தான் வந்து என்னது ஃபர்ஸ்டா வரப்போகுது. அப்ப என்ன செய்யலாம்டா ரெண்டாவது தட்டலாம், நாலாவது ஆன்சரை வந்து தட்டலாம். 1 3 5 வரக்கூடியது. கடைசியா என்னது தண்டனை தான் வந்து கடைசியா வரப்போகுது. அப்ப 2 கடைசியா இருக்கணும்னா மூன்றாவது ஆன்சரை தட்டலாம். தண்டனைக்கு முதல்ல இருக்கணும், தண்டனைக்கு முதல் தீர்ப்பா நீதிபதியா? குற்றம் செஞ்சா போலீஸ் போய் நீதிபதிக்கு வந்து தீர்ப்பு வந்து தண்டனை வரப்போகுது. சரி, நான் இப்ப அப்படி போகாம கடைசியாவும் தண்டனை தான் வர முடியும். அப்ப கடைசியா வந்து 2 வரணும். முதலாவது குற்றம் வந்துட்டு கடைசியா தண்டனை வந்துட்டு இப்ப இடைக்குள்ள இருக்கிறத பார்ப்போம். அடுத்ததா வந்து தண்டனைக்கு முதல் தீர்ப்பு இருக்க போகுது. ஆனா இங்க பார்த்தோம்னா நீதிபதி தான் இருக்கு. அப்ப இங்க தீர்ப்பு பண்ணும்போது இந்த ஆன்சருக்கு வந்து போகலாம். டக்குன்னு எப்படி டிசைட் பண்றோம். சரிதானே. இதுல ஒவ்வொன்னோட ஓர்டரா பார்க்காம நம்மள பார்க்கும்போது தெரியும் என்னது கடைசியா தண்டனை தான் வர போகணும். அப்ப 2 ஆன்சருக்கு வராத தட்டினா முதலாவது. அடுத்ததா வந்து ஃபர்ஸ்டா வந்து என்னது குற்றம் தான் இருக்கணும். அப்ப முதலாவது 3 சொல்ல போறீங்க. ஓகே சாரி. அப்ப சாரி ஓகே, குற்றம் தான் ஃபர்ஸ்டா வரப்போன்றதுக்குள்ள 3 வராத ஆன்சர்ஸ் தட்டலாம். கடைசியாவும் தண்டனை தான் வைப்பாங்க. கடைசியா 2 வராதையும் வந்து தட்டி போட்டு நாங்க என்ன செய்யலாம்டா ஈஸியா வந்து விடை எடுக்கலாம். ஸோ இந்த ஐக்கிய கேள்வி என்ன எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா ஃபுல்லா இருந்து வாய்ச்சி ஃபுல்லா செஞ்சா விடை எடுக்க முடியல. டக்குன்னு ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து நாங்கள் ஆன்சர்ஸுக்கு வந்து போகலாம். சரி, அடுத்த அதே மாதிரி வந்து அடுத்த கேள்வியும் பார்ப்போம். சரி, இந்த வறுமை, சனத்தொகை, இறப்பு, வேலை வாய்ப்பின்மை, நோய். சரிதானே. இப்ப இறப்பு தான் வந்து கடைசியா வரும். ஏன்னா இறப்புக்கு அடுத்துதான் வந்து என்னது இந்த வறுமையோ சனத்தையோ வேலை வாய்ப்பு நோயோ வந்து கன்சிடர் பண்ணுவோம். கடைசியா இறப்பு வரணும்னு நாங்க டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கடைசியா நான் 3 வரணும். அப்ப ஈஸியா வந்து என்ன செய்யலாம், முதலாவது எல்லாம், நாலாவது எல்லாம், அஞ்சாவது எல்லாம். இப்ப 2 4 வறுமையால வேலை வாய்ப்பின்மை வருமா, வேலை வாய்ப்பின்மையால வறுமை வருமா? வேலை வாய்ப்பின்மையால வறுமை வரும். அப்ப 4வது. அப்ப ஜஸ்ட் இப்ப இது ஒரு கொஞ்சம் கணக்கு டைமும் போகாது. 30 செகண்டுக்கும் குறைவான நேரத்திலே வந்து என்ன செய்யலாம்டா இப்படியான கேள்விகளுக்கு வந்து விடையை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து முதலாவது கேள்வியில வந்து உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். முதலாவது கேள்விக்கு உடனே உங்களுக்கு ஆன்சர் வரலண்டா முதலாவது கேள்வி விட்டுட்டு அடுத்தடுத்த கேள்விக்கு வந்து போகணும். சரிதானே. அதே மாதிரி சில இதுல இருக்கும்னா பெரிய பந்து கேள்வியா இருக்கும். அப்ப நாம என்ன யோசிப்போம், பந்து கேள்வின்னு சொல்லும்போது வந்து அதுக்கு கணக்கு டைம் எடுக்க முடியும் யோசிப்போம். உண்மையா அந்த கேள்வி தான் வந்து இருக்கிறதுலே ஈஸியான கேள்வி இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கேள்வியில வந்து என்னது எல்லா விஷயமும் வந்து அப்படியே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா கணக்கை யோசிக்கிறதுக்கு செய்யறதுக்கு வந்து எதுவுமே வந்து இருக்காது. சரிதானே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். எம் சதவீதம் எண்ணாக இருந்தால் எம் எம் என்பவர் என் என்பவரின் மகன் ஆவார். எம் அட் என் என்றால் எம் என்பவர் என் என்பவரின் தங்கை ஆவார். எம் டாலர் என் என்றால்
எம் என்பவர் என் என்பவரின் தந்தை ஆவார். இப்பொழுது சி என்பவர் இ என்பவரின் பேத்தி என்பதை இது குறிக்கின்றது. சி என்பவர் இ என்பவரின் பேத்தி என்பதை எது குறிக்கின்றது? பார்ப்போம். ஓகே, இதுல வந்து ஒயிட் போர்ட் ஸ்கிரீன் தெரியுமா நினைக்கிறேன். சரிதானே? எம் ஸ்லாஷ் என் என்ற என்னோட சன் யாரு? எம் என்பவர் என் என்பவரின் மகன். சரிதானே? அப்ப என் வந்து அப்பா, எம் வந்து மகன். சரிதானே? எம் அட் என் என்றா எம் என்பவர் என் என்பவரின் தங்கை. எம் டாலர் என் என்றால் எம் என்பவர் என் என்பவரின் தந்தை. இங்க எம் தான் வந்து என்னது? இதுல குறிக்கப்படுற ஒரு உறவு முறை. எம் சதவீதம் என்ன இருந்ததுன்னு சொல்லி சொன்னா என் வந்து தந்தையோ அல்லது அம்மாவா இருப்பார், எம் தான் வந்து மகனா இருப்பார். இங்க வந்து எம் தான் வந்து தங்கையா இருக்க போறார். இங்க வந்து எம் தான் வந்து தந்தையாக வந்து இருக்க போறார். இப்ப இதுல என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா சி என்பவர் இ என்பவரின் பேத்தி என்பதை இது குறிக்கிறது. நான் இதுல வந்து ஒரே ஸ்கிரீன்ல எடுத்தேன்னா நல்ல நினைக்கிறேன். இப்ப இதுல தெளிவா தெரியும் நினைக்கிறேன். சரிதானே? சி என்பவர் இ என்பவரின் பேத்தி. சி என்பவர் இ என்பவரின் பேத்தி என்பதை எது குறிக்கின்றது? சரிதானே? அப்ப சி தான் வந்து என்ன செய்ய போகுது? இங்கால பக்கம் வரணும், இ வந்து இங்கால பக்கத்துல வரணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இடையில வந்து என்ன செய்யலாம்? உறவு முறைகள் வந்து மாறலாம், பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இங்கால பக்கம் சி தான் வரணும், இங்கால பக்கம் இ தான் வரணும்னு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதுல எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம், ஒரு இஷ்யூமே இல்லை. டவுட் இருந்து கொண்டு கேட்காம இருக்காங்க. அட்லீஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்களா? நான் என்னன்னு சொல்றேன். இப்ப இதுல கேட்டிருக்காங்க வந்து சி என்பவர் இ என்பவரின் பேத்தி என்பதை எது குறிக்கிறது? சரிதானே? இங்க வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா யார் இந்த என்ன உறவு முறையோ அப்ப இந்த உறவு முறைக்குரியவர் தான் வந்து இடது பக்கத்துல இருக்கிறார். அப்ப சீதான் வந்து பேத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சீதான் வந்து என்னது? இடது பக்கத்துல வந்து இருக்க வேணும். இது விளங்கி இருக்க எதில் வச்சு சின்ன வச்சு. அப்ப இந்த உறவு முறை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்தெந்த ஆன்சரை வந்து தட்டலாம்? முதலாவது ஆன்சர் வரக்கூடியது, இரண்டாவது ஆன்சரை தட்டலாம், நான்காவது ஆன்சரை தட்டலாம், அஞ்சாவது ஆன்சரை வந்து தட்டலாம். நடுவுக்குள்ள இருக்கிற அந்த பி எஃப் அதை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை. அதை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை. சி சதவீதம் பி அப்படின்னா என்ன உறவு? சி சதவீதம் பி என்றா இது ஒரு மகன். ஓகே, இங்க சி சதவீதம் பி என்ற உறவு இருக்குன்னு சொல்லி சொன்னா சி என்பவர் பியினுடைய மகன் ஆவார் என்று இருக்குது. சி என்பவர் பி என்பவரின் மகன் ஆவார். மகன் என்ற உறவு முறை வந்துன்னு சொல்லி சொன்னா இங்க பேத்தி என்ற உறவு முறை வருமா? இதுல வந்து
இந்த கேள்வி பேச குழப்ப வேண்டிய தேவையே இல்லை. சி என்பவர் இ என்பவரின் பேத்தி என்ற உறவு முறையை காட்டுறதா வந்து கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது நாங்க ஒரு முடிவுக்கு வரணும் வந்து இடது பக்கத்துல வந்து சி வரணும், வலது பக்கத்துல வந்து இ வரணும். அப்ப அப்படி எடுக்கும்போது வந்து நாங்க என்ன செய்யலாம், முதலாவது விட அல்லது மூன்றாவது விட தான் வரக்கூடிய தரலாம். ரெண்டாவது நாலாவது அஞ்சாவது வந்து ஈஸியாகவும் தட்டிடலாம். இப்ப அடுத்ததான் நான் முதலாவது உரையை பார்க்கும்போது என்னது, சி என்பவர் பி என்பவருடைய மகன். மகன் என்றா அவர் என்னது, ஆண், ஆண்பால். ஆனா கேட்டிருக்கா பேத்தி என்று. அப்ப இந்த முறை என்ன செய்யாது, வர முடியாது. சரிதானே? அப்ப விட வந்து நான் மூன்றாவது வந்து ஃபைனல் பண்ணலாம். ஸ்டில் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். சி அட் பி என்று இருக்குது. அப்ப எம் என்பவர் என் என்பவரின் தங்கை ஆவார். சரிதானே? அப்ப சி வந்து பியினுடைய தங்கை, பி வந்து எஃப்னுடைய மகன், எஃப் வந்து ஈயினுடைய மகன். அப்ப இங்க சி வந்து எஃப்க்கு என்ன முறை, மகள். சி வந்து எஃப்க்கு வந்து மகள் முறை. எஃப் வந்து ஈக்கு வந்து மகன் முறை. அப்ப பேத்தி அந்த தொடர்பு வந்து மூன்றாவது தலைமுறை தொடர்பு வந்து என்னது, ஈஸியா வந்து வந்துடும். ஸோ இதுல ஒருத்தருக்குமே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஸ்டின்ஸ் இருந்தா நீ கேட்கலாம். டக்குன்னு குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க கேள்விய வாய்ச்சகையோடய 3 விடையை தட்டிடலாம். முதலாவது விடையை பார்த்த உடனே நீங்க மூன்றாவது விடை ஃபைனலுக்கு வந்துடலாம். ஸோ இதுலயும் வந்து நீங்க கணக்கு போட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. உங்க விடை எல்லாமே வந்து சிம்பிளாவே இருக்கும். ஸோ எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். சரி, கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்கு. நான் டக்குன்னு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பின்வருவனவற்றில் எந்த தொடர்பு எஸ் என்பவர் கியூ என்பவரின் தந்தை என்பதை குறிக்கிறது? எஸ் என்பவர் கியூ என்பவரின் தந்தை என்பதை குறிக்கிறது. அப்ப எங்கேயும் என்ன செய்யலாம், எஸ் இங்கால வரணும், கியூ இங்கால வரணும். தட்டலாம், தட்டலாம், தட்டலாம். சரிதானே? முதலாவது விட ஒன்று இருக்கு. அடுத்து வந்து தீர்மானிக்க முடியாது, சொல்லி மிஸ்டேக் பரவாயில்ல, தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விடை இருக்குது. அடுத்ததா பார்ப்போம். என்னது, எஸ் என்பவர் கியூ என்பவரின் தந்தை. முதலாவது என்ன இருக்கு, எஸ் அட் பி. அட்னா என்னது, எஸ் வந்து பியினுடைய தங்கை. இங்க டாலர் சைன் இருக்கு. அப்படின்னா பி வந்து கியூனுடைய தந்தை. இங்க வந்து என்னது, தங்கை என்ற ஐ மீன் அண்ணன் தங்கச்சி ஒரு உறவு இருக்குது. இங்க தந்தை மகன் உறவு இருக்குது. சரி, அப்படின்னு சொல்லிச்சுன்னா எஸ்க்கு வந்து கியூ வந்து என்னது, தந்தை என்பதை நாங்கள் டைரக்டா வந்து கொண்டு வரலாம். ஸோ தீர்மானிக்க முடியாத விட வராது, முதலாவது விட வந்து வரப்போகுது. சரி தானே? இதுவும் வந்து பேச கணக்கு குழப்பறது ஒரு கேள்வி இல்லை. ஸோ செய்யலாம் ஈஸியா. ஸோ யாருக்குமே கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த கேள்வி போவோம். ஓகே, இந்த கேள்வியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ். ஸோ இது இப்படியான கேள்விஸும் வந்து வரும். சில நேரம் வந்து ஒரு வேர்டை தந்து ஒரு வேர்டை இப்படி மாத்தி எழுதலாம், இப்படி ஒரு வேர்டை இப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வேர்டை நாங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். சரிதானே? இப்படி இது இந்த ஃபார்மட் கேள்வி வந்து வடிவங்களை வந்து மாத்தி மாத்தி வந்து தொடர்ந்து கேட்பாங்க, தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வராங்க. சரிதானே? சில மாதிரி சொல்ல தந்து போட்டு அதுக்கு வேற ஒரு ஃப்ரேஸ் தந்திருப்பாங்க, சில சொல்ல தந்து போட்டு நம்பர் தந்திருப்பாங்க, நம்பருக்கு சொல்லி தந்திருப்பாங்க. சரிதானே? வேற லாங்குவேஜ் வந்து நான் பார்க்கல, இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் இதான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்படி ஒரு வசனம் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு வடிவத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஸோ இதுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபார் ப்ராஃபிட் ஆர்டர் நவ், ரைட் நவ் ஃபார் ஹிம், ரைட் நவ் ஃபார் ஹிம், பிளேஸ் ஆர்டர் ஃபார் ப்ராஃபிட் ஒன்லி இன் ரைட் ஆர்டர். ஸோ இதுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன தொடர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் போப்பது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வசனங்கள்ல வந்து என்னது ஒரே மாதிரியான சொற்கள் வந்து இருக்கும். அப்ப அந்த ஒரே மாதிரியான சொற்களை வச்சு கொண்டு என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த சொல்லுக்கு வந்து இதான் மீனிங், இந்த ஒரு ஃப்ரேஸ், இந்த ஒரு இதான் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து என்ன செய்யலாம், கடைசியா இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இதுல வந்து பார்ப்போம். முதலாவதையும் ரெண்டாவதையும் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபோர் நவ் அப்படின்ற 2 வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரியாக வந்து இருக்குது. ஒரே வார்த்தையில வந்து 2 வார்த்தைகள் வந்து என்னது சேம் வேர்ட்ஸ் வந்து 2 சென்டென்ஸ்லயுமே வந்து இருக்குது. அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜே ஒன்று பொருந்தது. சரிதானே? அதே மாதிரி ஜிஏ வந்து
பொருந்தது. அப்போ வந்து ஃபோர் அல்லது நவ் வந்து என்னது இந்த ரெண்டு வசனங்கள் ஒன்றா வந்து இருக்கலாம். சரி, அடுத்ததை பார்ப்போம். பிளேஸ் ஆர்டர் ஃபார் ப்ராஃபிட். இதுலேயும் வந்து ரெண்டு வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்லி இன் ரைட் ஆர்டர், ஒன்லி இன் ரைட் ஆர்டர். சரிதானே? அப்ப இந்த இதுல வந்து நான் ரெண்டாவதையும் நான்காவது வசனத்தையும் எடுப்போம். என்னன்னு சொல்லி சொன்னா ரெண்டுலேயுமே வந்து என்னது ரைட் என்ற வார்த்தை மட்டும்தான் வந்து என்னது ஒரே மாதிரியான வார்த்தைகளா வந்து இருக்குது. மிச்சம் எல்லாமே வேற வேற வார்த்தைகள். அப்ப ரைட்ன்றது வந்து விஇ என்ற ஒரு முடிவுக்கு வந்து நாங்க வரலாம். விஇ என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். இது விளங்கிட்டு இதுல யாரும் டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? ரைட் நவ் ஃபார் ஹிம் ஒன்லி இன் ரைட் ஆர்டர் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ரைட் என்ற வார்த்தை வந்து ஒரே மாதிரியான வார்த்தைகள் வந்து இரண்டு வசனங்கள்லையுமே வந்து இருக்குது. அப்ப இங்க இருக்கிற அந்த சம்திங் என்னன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஇ என்ற வார்த்தை வந்து இரண்டுக்குமே வந்து அந்த ஃப்ரேஸ் தான் வந்து என்னது ரெண்டுக்குமே வந்து பொதுவா இருக்குது. அப்ப இந்த ரைட் என்ற வார்த்தைக்குரிய ஃப்ரேஸ் வந்து விஇ என்ற முடிவுக்கு வந்து நாங்க வரலாம். சரி, இப்ப டிரெக்டா நான் அடுத்த விடைக்கே வரேன். சரி தானே? இங்கேயும் வந்து ரைட் இருக்குது தானே? அப்ப விஇ வந்து என்னது கட்டாயம் வந்து இடம்பெற்றிருக்கணும். முதலாவதுல இருக்கா இல்ல, ரெண்டாவதுல இருக்கா இல்ல, மூன்றாவதுல இருக்கா இல்ல. ஸோ நாலாவது அல்லது அஞ்சாவது விட தான் வந்து வரலாம். இதுல யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குதா, டவுட் இருக்குதா? ஓகே, ரைட். இப்ப முதலாவதையும் நான்காவதையும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா முதலாவதையும் நான்காவதையும் எடுத்தோம்னு சொல்லி சொன்னா ஆர்டர் அப்படின்ற வார்த்தை வந்து என்னது ஒரே மாதிரியான சொல்லுகள். சரி, வேற ஒரு சொல்லுமே வந்து சிமிலரா இல்ல. ஸோ அது முதலாவதும் நான்காவதும் வந்து என்னது சிமிலரா இருக்குது. அப்ப இந்த இரண்டு ஃப்ரேஸையுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா YE என்றது ஃப்ரேஸ் தான் வந்து என்னது சிமிலரா இருக்கு. அப்ப ஆர்டருக்குரிய இது வந்து என்னது YE என்ற முடிவுக்கு வந்து வரலாம். இதுவும் வந்து பெருசா கணக்குள்ள போற மாதிரிலாம் இல்லை. இதுல பார்த்தோம்னு சொல்லி அஞ்சாவதுல வந்து YE இல்லை. அப்ப நாலாவது விடைக்கு வந்து வரலாம். யாருக்கு மேலே கொஸ்டின்ஸ் இருக்குதா? இதுல இந்த ஆங்கில வார்த்தைகள் இருக்குதான் ரெண்டு சொல்லுகள். இது வந்து ஆர்டர்ல வந்து இருக்காது. ஆர்டர் வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்ன வார்த்தைகள் வந்து என்னென்ன சென்டென்ஸ் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்து சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து என்ன செய்யலாம் கனெக்ட் பண்ணி நாங்கள் அந்த வேர்டுக்குரிய எடுத்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா இங்க வந்து செய்யலாம். சரிதானே? ரெண்டு சென்டென்ஸை மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். நாளையும் போடலாம், மண்டையை போடலாம். ரெண்டு சென்டென்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணோன்னே விடைக்கு வந்து வந்துட்டேன். சரிதானே? யாருக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குதா? இதுல நீங்க பார்க்க வேண்டியது இப்போ இந்த கேள்விக்கு வந்து விடை எடுத்துட்டு சரி என்று விடுறது இல்லை. இந்த இப்படியான கேள்விகளை வந்து நாங்கள் எப்படி அப்ரோச் பண்றதான் நீங்க மெயினா வந்து இதுல பார்க்கணும். ஸோ இப்படி வந்து என்ன செய்யலாம், சில ஆங்கில வார்த்தைகள் வந்து வந்திருக்கலாம். சரிதானே? ஆங்கில வார்த்தைகள் தான் இப்போ இரண்டு வார்த்தைகள்ல வந்து என்ன செய்யலாம் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து அதுக்கு பொருத்தமான அந்த இன்னொரு ஆங்கில எழுத்து அல்லது ஆங்கில இலக்கங்களை வந்து இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து இரண்டு வார்த்தைகளையும் வந்து பொதுவான அந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இலக்கத்தையோ அல்லது இன்னொரு ஆங்கில எழுத்தையோ நான் கண்டுபிடிச்சு என்ன செய்யலாம்டா என்ன செய்யலாம் விடைக்கு வந்து வரலாம். ஸோ இப்படியான வசன சொற்றொடர்கள் வந்து தாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து என்னது ஒரே ஒழுங்குல வந்து இருக்காது அந்த ஆங்கில சொற்றொடர்கள். ஸோ இதுல யாருக்குமே எதுவும் கேள்வி அல்லது சந்தேகங்கள் இருக்குதா? ஓகே. ஸோ இதுல வந்து இப்போ அதான் நம்ம திரும்ப சொல்ற விஷயம் தானே, இப்போ இந்த கேள்விக்கு வந்து இந்த விடை எடுத்துட்டோம்னாக்கா சரியாண்டு இல்லை. இப்படியான கேள்விகள் வந்து வரும்போது இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து கொடுக்குறீங்கன்றத வந்து நீங்க மெயினாக இதில் லேர்ன் பண்ணணும் செஷன்ல. சரிதானே? அடுத்து வந்து இப்படியான இந்த பெரிய வசனங்கள் வந்து என்ன சொல்லிச்சுன்னா டக்குனு குழம்பு தேவையில்லை. அதான் வந்து உண்மையிலேயே சரியான இலகுவான கேள்வியிலும் கூட. என்னன்னு சொல்லி சொன்னா அப்படியான கேள்வியில வந்து என்னது எல்லா விஷயங்களையுமே வந்து அந்த தரவிலே தந்திருப்பாங்க. இப்போ இப்படியான சின்ன சின்ன கேள்வி எடுத்து முடிச்சு சொன்னா தரவில் டக்குன்னு தந்திருக்க மாட்டாங்க. அப்போ இப்படியான எல்லாம் கஷ்டமான கேள்வி. சின்ன சின்ன கேள்வி வந்துட்டா பெரிய கேள்வி வந்துட்டா ஈஸி. நீங்க வாய்ச்ச தரவுகளை வந்து சரியா குறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இலகுவா வந்து அந்த கேள்வியில வந்து என்னது அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னிடம் சில எண்ணிக்கையிலான இனிப்பு பண்டங்கள் உள்ளன. இனிப்பு பண்டங்களை இரண்டாகவோ மூன்றாகவோ அல்லது நான்காகவோ பொதி செய்தால் என்னிடம் ஒரு இனிப்பு பண்டம் மீதமாக இருக்கும். இரண்டாகவோ நான்காகவோ மூன்றாகவோ செஞ்சா வந்து ஒரு இனிப்பு பண்டம் மீதிகளாக இருக்கும். ஆனால் நான் 5 இனிப்பு பண்டங்களாக பொதி செய்தால் என்னிடம் மீதங்கள் இருக்காது எனின் என்னிடம் காணப்படக்கூடிய குறைந்த அளவிலான இனிப்பு பண்டங்களின் எண்ணிக்கை யாது? இது வந்து நாங்கள் சின்னல வந்து கணிதத்தில் படித்த பொமசி பொது மடங்குகளில் சிறியது. இரண்டாலே அல்லது மூன்றாலே அல்லது நான்காலே பார்க்கும்போது வந்து
ஒன்று மீதி வந்து வரணும். சரி, 2ஆல அல்லது 3ஆல அல்லது 4ஆல வகுக்கும் போது வந்து 2 மீதி வரணும். அதே மாதிரி 5ஆல வகுக்கும் போது வந்து என்னது மீதி வந்து வரக்கூடாது. சரிதானே? அப்ப முதலாவது 5ன்ற பொதுமடங்கு பார்ப்போம். 5 எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 2ஆல செய்யும்போது வந்து 1 மீதி வரும். ஆனா 3ஆ பிரிச்சோம்னு சொல்லிச்சுன்னா 2 மீதி வரும், வராது. 10 எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 4ஆ வந்து பொது செய்யும்போது 2 மீதி அதுவும் வராது. 15 எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 3ஆல வகுக்கும்போது மீதியே வராது, அதுவும் வராது. 20 எடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 4ஆல வகுக்கும்போது மீதியே வராது. அப்ப அடுத்த 25 பார்ப்போம். 25 பார்த்தோம்னா 4ஆல வகுக்கும்போது என்னது 1 மீதி வரும். 3ஆல வகுக்கும்போது 1 மீதி வரும். 2ஆல வகுக்கும்போது 1 மீதி வரும். ஸோ இதுவும் வந்து 25ன்னு சொல்லி டைரெக்டா போகலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கேள்வியை வந்து என்னது எங்களுக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க தான் பெரிய கேள்வி, ஆனால் உண்மையிலே சின்ன கேள்வி. சரிதானே? பொது மடங்குகளில் சிறியது. அப்ப இது வந்து 25 வந்து விடையாக இருக்கும். சரி, நீ கேள்வியை வாய்ச்சி கொண்டு போகும்போது உங்களுக்கு விட வந்திருக்கும். பட் நான் சொல்லணும்னுக்காக தெளிவா சொல்லிடுறேன். சரிதானே? கடந்த ஒரு வருடத்தில் நித்தினின் வயதானது ஒரு இலக்கத்தின் வர்க்கத்திற்கு சமனாக காணப்பட்டது. அடுத்த வருடம் நித்தினின் வயதானது ஒரு இலக்கத்தின் கணத்திற்கு சமனாக காணப்பட்டது. நித்தினின் வயது இன்னும் ஒரு இலக்கத்திற்கு நித்தினின் வயது இன்னும் ஒரு இலக்கத்தின் கணத்திற்கு சமனாக காணப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்? சரிதானே? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுல நித்தினின் வயதை வந்து நாங்க எக்ஸ்ன்னு எடுப்போம். சரிதானே? நித்தினோட வயதை வந்து நாங்க எக்ஸ்ன்னு எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, எக்ஸ் வந்து ஏதோ ஒரு இலக்கத்தின் வர்க்கமா வந்து இருக்க போகுது. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 1 எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, இது ஏதோ ஒரு இலக்கத்தின் கனமாக வந்து இருக்க போகுது. சரிதானே? கடந்த வருடம் நித்தினின் வயதானது ஒரு இலக்கத்தின் வர்க்கத்திற்கு சமனாக காணப்பட்டது. அடுத்த வருடம் நித்தினின் வயதானது ஒரு இலக்கத்தின் கணத்திற்கு சமனாக காணப்படும் எனின் நித்தினின் வயது இன்னும் ஒரு இலக்கத்தின் கணத்திற்கு சமனாக காணப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்? சரி, இது கொஞ்சம் மேலே நான் நினைக்க வேண்டிய கேள்வி வரும், பார்ப்போம். எக்ஸ் பிளஸ் 1 வராது, எக்ஸ் பிளஸ் 2 வரணும். சரி, கடந்த வருடம் வந்து ஒரு இலக்கத்தின் வர்க்கத்திற்கு சமனாக காணப்பட்டது. அடுத்த வருடம் வந்து ஒரு இலக்கத்தின் கணத்திற்கு வந்து சமனாக காணப்படும். சரிதானே? இந்த கேள்வியை வந்து எப்படி அப்ரோச் பண்றது? எனி ஐடியாஸ்? எதுவும் ஐடியாஸ் இருக்குதா? இதுல எங்களுக்கு இருக்கிற க்ளூ வந்து எக்ஸ். இந்த எக்ஸை தான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஆனா அது ஒரு இலக்கத்தின வர்க்கம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 2 வந்து எங்களுக்கு தெரியும். சரிதானே? இதுல பார்த்தோம்னு சொல்லி நம்ம வர்க்கத்தை எழுதுவோம். 1 4 9 சாரி, ஓகே, 9 16 25 36 49 64 81 100. சரிதானே? இவ்வளவு வந்து வர்க்க, அதாவது என்ன, சதுர எண்கள். சரிதானே? இப்ப இதுல பார்க்க வேண்டியது இதோட 2 கூட்டினா ஒரு கணத்திற்கு சமனான ஒரு எண்ணா வரும். கணம்ன்றது வந்து இப்ப ஒரு இலக்கத்தை வந்து 3 தடவை வந்து பெருக்கிறது. சரிதானே? 1 எடுப்போம். 1 ஒரு வர்க்கம், அது சரி. இப்ப 1ஓட 2 கூட 3 ஒரு கணமா வருமா? வராது, டக்குன்னு தட்டுவோம். அடுத்து 4 எடுத்தோம்னா 4 வர்க்கம். சரி, வர்க்கத்தை பார்த்தோம். 6 வர்க்கமா? 6 வந்து கணமா வராது. 9 11 வந்து என்னது கனமா வந்து வராது. 18 வந்து கனமா வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அதே மாதிரி 25 எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 27 மூன்றின் கனமா வரும். மூன்றின் கனமா வந்து வரக்கூடியது 27. 3 தரம் 3 தரம் 3 27. அதே மாதிரி 25 வந்து என்னது 5னுடைய வர்க்கம். சரிதானே? அப்போ ஓகே, நாங்க இப்படிக்கு வருவோம். 25 வந்து என்னது கடந்த வருடம் நித்தினுடைய வயது.
அப்ப ஏன்னு அடுத்து கேட்கிறாங்க. அடுத்து இந்த வருடம் மித்தினுடைய வேலை என்னது? 26. சரிதானே? 26. மூன்றின் கணம் வந்து வந்துட்டு அடுத்த அடுத்த இன்னொரு இலக்கத்தின் கணமா வரணும்னா 4 கணமா தான் வரலாம். 4 கணம் எவ்வளவு? 4 கணம் எவ்வளவு? யாரும் அட்மிட் பண்ணி சொல்லுவீங்கன்னு சொல்லி பெட்டர். 4 கணம் அதான் செஷன்ல இருக்கீங்களா இல்லாட்டி வித்துற மாட்டீங்களா? டைம் சரி 64. 64. ஓகே ஓகே தேங்க்யூ. 64. இந்த வருடம் நிதின் வயசு எவ்வளவு? இந்த வருடம் நித்தினுடைய வயது எவ்வளவு? 20. இவங்களோட கேள்வி விளங்கிட்டு என்ன கேள்வி சொல்லி சைலண்டா இருங்க எல்லாரும். ஓகே கடந்த வருடம் வந்து என்னது வர்க்கம் என்று சொல்லி சொன்னவங்க. ஆகவே 25 என்ற முடிவுக்கு வந்தாங்க. அப்ப இந்த வருடம் வந்து நித்தினுடைய வயது வந்து 26. இன்னொரு கணத்தை அடைவோம்டா 64 வயசுக்கு வந்து வரணும். 64 26 கழிச்சோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 வந்து ஆன்சராக வந்து விடையா வந்து வரக்கூடியது. சரி 38 10 சொல்லி விடையிலையும் வந்து இருக்குது. ஐயோ ஒரு விஷயம் என்ன ப்ளீஸ் சாரி. ஓகே தேங்க்யூ. சரி அப்ப விட வந்து என்னது 38 வந்து காணப்படும். சரி அடுத்த கேள்வி நீங்க நம்மள சொல்ல போறீங்க. கண்டியிலிருந்து கொழும்புக்கு செல்வதற்கான 2 பஸ் டிக்கெட்டுகளின் விலைகளினதும் கண்டியிலிருந்து அம்பாறை செல்வதற்கான 3 பஸ் டிக்கெட்டுகளின் விலைகளின் கூட்டுத்தொகை 77 ரூபாய் ஆகும். நான் அந்த 90ஆம் ஆண்டு காலம். சரிதானே? கண்டியிலிருந்து கொழும்பு செல்வதற்கான 3 டிக்கெட்டுகளின் விலைகளினதும் கண்டியிலிருந்து அம்பாறை செல்வதற்கான 2 டிக்கெட் விலைகளினதும் கூட்டுத்தொகை 73 ரூபாய் ஆகும். கண்டியிலிருந்து கொழும்பிற்கும் அம்பாறைக்கும் செல்வதற்காக டிக்கெட் விலைகளை தனித்தனியே காண்க. சரிதானே? இந்த கண்டியிலிருந்து கொழும்புக்கு செல்வதற்கான பஸ் டிக்கெட்டுகளின் விலையை நான் எக்ஸ் என்று எடுக்கிறேன். இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் வந்து நாங்கள் என்னது ஏ லெவலில் அந்த ஓஎல் படிக்கும் போது இருந்தே நாங்கள் அந்த தெரிஞ்சா கணியம் போட்டு வந்து பெறுமதி கண்டுப்போம். அதே மாதிரி ஒரு கேள்வி தான் கேள்வியை பார்ப்போம். சரிதானே? இதை போட்டோம்னு சொல்லி சொன்னா கண்டியிலிருந்து கொழும்புக்கு செல்வதற்கான 2 பஸ் டிக்கெட்டுகள் 10x. கண்டியிலிருந்து அம்பாறை செல்வதற்கான 3 பஸ் டிக்கெட்டுகள். ஓகே கண்டியிலிருந்து அம்பாறை செல்வதற்கான 3 பஸ் டிக்கெட்டுகள் 77. கண்டியிலிருந்து கொழும்பு செல்வதற்கான பஸ் டிக்கெட்டுகள் கண்டியிலிருந்து
கொழும்பு செல்வதற்கான 3 பஸ் டிக்கெட்டுகள் 3x. கண்டியிலிருந்து அம்பாறை செல்வதற்கான 2 டிக்கெட்டுகள். சரி, இங்கே கண்டியிலிருந்து அம்பாறை செல்வதற்கான 3 டிக்கெட்டுகள். ஓகே, இதெல்லாம் போட்ட சாம்பாடு வந்து சரியா இல்லை? யாருக்குமே டவுட் இருக்கா? என்னென்னு போட்டு நான் சொல்லி டவுட் இருக்கா? அது கேள்விகள். கண்டியிலிருந்து கொழும்பு போகிறதுக்கான டிக்கெட்டை வந்து ஒரு டிக்கெட் இதுலேயே வந்து எக்ஸ்டெண்ட் எடுத்தேன் நான். அதே மாதிரி கண்டியிலிருந்து அம்பாறை செல்வதற்கான டிக்கெட்டை வந்து பை என்று எடுத்தேன் நான். சரிதானே? அதை வச்சு கொண்டு தான் இந்த சாம்பாடு வந்து போட்டு நான் சாம்பாடு போட்டதில் யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்குதா? யாருக்கும் எதுவும் கொஷின்ஸ்? சரி, இப்போ வந்து நான் இந்த சாம்பாடு தீர்த்தம்னு சொல்லிச்சேன்னா என்ன? சரி, இந்த சாம்பாட்டை வந்து தீர்த்தம்னு சொல்லிச்சோம்னா நாங்கள் இப்படியே வந்து எடுக்கலாம். சரி, அப்போ சாம்பாட்டை தீர்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னது? ஏதாவது ஒரு எக்ஸின் ஒரு இதை மடங்கை வந்து நாங்கள் சமப்படுத்த வேண்டும். எக்ஸ் அல்லது வைன்றதை வந்து நான் சமப்படுத்தலாம். அப்படி சமப்படுத்தினா தான் என்ன? ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்க வந்து மெட்டதுன்ற விட வந்து வரும். சரி, அப்போ இந்த முதலாவது சாம்பாடு இதை முதலாவது சாம்பாடு போடுறேன். இதை வந்து நான் என்னது இரண்டாவது சாம்பாடுன்னு சொல்லி போடுறேன். சரிதானே? இப்படி போட்டுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்? முதலாவது சாம்பாட்டை 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 6x + 9y இஸ் ஈக்குவல் 231. இதை வந்து நான் 3ஆவது சாம்பாடு போடுறேன். அதே மாதிரி இந்த இரண்டாவது சாம்பாட்டை வந்து 2ஆல் பெருக்கிறேன். சரி, டவுட் இல்லை, கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, பிரச்சனை இல்லை. 6x + 4y இஸ் ஈக்குவல் 146. சரிதானே? இதை வந்து நான் என்ன செய்கிறேன்? 4ஆவது சாம்பாடு போடுறேன். இப்போ இந்த 3ஆவது சாம்பாடுலேருந்து 4ஆவது சாம்பாட்டை கழிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 3ஆவது சாம்பாடுலேருந்து 4ஆவது சாம்பாட்டை கழிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 6xலேருந்து 6x வந்து கழிப்பட்டு போயிடும். 0 ஆயிரும். 9yலேருந்து 4y போச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா 5y இஸ் ஈக்குவல் 231லேருந்து 146 கழிச்சா எத்தனை? இங்கே 31, அங்கே 54, 55, 85 வந்து வரும். 85 ரூபாய். அப்போ வை 17 ரூபாய். சரிதானே? உடனடியாக கேள்விக்கு போகிறேன். வை என்னதை போட்டு நாங்கள் கண்டியிலிருந்து அம்பாறை போகிறதுக்கான டிக்கெட். கண்டியிலேருந்து அம்பாறை போகிறதுக்கான பஸ் டிக்கெட் என்னது? வை என்று போட்டுனாங்க. வை வந்து எவ்வளோ? 17 ரூபாய். டிரெக்டாக வந்து முதலாவது விடைக்கு வரலாம். அடுத்த விடை காண அவசியம் கூட இல்லை. சரிதானே? 17 ரூபாய் கண்டிப்பாக சொல்லிச்சுன்னா டிரெக்டாக வந்து முதலாவது விடை என்று போகலாம். நாங்கள் அடுத்த சாம்பாட்டை கூட என்ன செய்யவில்லை, காண தேவையில்லை. அடுத்த கேள்வி. 2 புகையிரதங்கள் 40 km/h 20 km/h ஆகிய வேகங்களுடன் ஒரே திசையில் பயணிக்கின்றன. எதிர் திசையில, ஒரே திசையில. வேகமாக செல்லும் புகையிரமானது மெதுவாக செல்லும் புகையிரதத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு நபரை 5 வினாடிகளில் முழுமையாக கடந்து செல்கிறது. 5 வினாடிகளில் முழுமையாக கடந்து செல்கிறது. சரிதானே? இப்படியான கேள்வியில வந்து 2 விதமாக கேட்கலாம். ஒன்று வந்து ஒரே திசையில பயணிக்கிறதா கேட்கலாம், அல்லது வந்து எதிர் திசையில பயணிக்கிறதா வந்து கேட்கலாம். சரிதானே? ஒரு நபர், ஒரு புள்ளி என்ன செய்யுது? 5 வினாடியில வந்து கடந்து செல்லுது. சரிதானே? அப்போ அந்த புகையிரத்தின் நீளம், வேகமாக செல்கின்ற புகையிரத்தின் வந்து நீளத்தை வந்து நாங்கள் கணிக்க வேண்டும். சரிதானே? இப்போ இதுல என்ன ட்ரிக்ஸ் இருக்கு? என்ன விஷயம்? என்னது டெஸ்ட் பண்றாங்க? இந்த வேகமாக செல்ற புகையிரதம் 5 செகண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது. இது வந்து இந்த நபர் இருக்காரு தானே, நபர் வந்து ஒரு இடத்துல நிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்யலாம்?
டிரெக்டா 40 கிலோமீட்டர்ல போற ட்ரெயின் வந்து 5 செகண்ட்ல வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்லி நாங்க கணக்கிட்டு கொண்டோம்னு சொல்லி சொன்னா இந்த புகையிரத நீளத்தை வந்து ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன இன்னொரு விஷயம் இருக்கு, அதே 5 செகண்ட்ல வந்து மற்ற புகையிரதம் வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து போகுது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து போகுது. சரிதானே? அப்ப இப்ப இப்படியும் கேட்கலாம். இப்ப மற்ற புகையிரத நீளத்தை வந்துட்டு மொத்த புகையிரத நீளம் கேட்கலாம். சரிதானே? இப்ப உதாரணமா மற்ற ஸ்லோவா போற புகையிரதம் வந்து ஒரு 100 மீட்டர் நீளமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வேகமா போற புகையிரதம் அந்த புகையிரதத்தை மொத்தமா கடந்து போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட் எடுத்தான்னு சொல்லிச்சுன்னா பெரிய புகையிரத நீளம் கேட்கலாம். இந்த புகையிரத்தின் நீளம் வந்து ஆனா இங்க என்னது பெரிய புகையிரத்தின் சின்ன புகையிரத்தின் நீளம் எல்லாம் தரல, ஒரு மனிதரை தான் வந்து கடந்து போகுது. அந்த மனிதரும் என்னது 20 km/h ஸ்பீடோட வந்து என்னது சின்ன புகையிரத்துல வந்து போய்கொண்டிருக்கிறார். சரிதானே? இப்ப நான் முதலாவது கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து இந்த புகையிரதம் 5 செகண்ட்ல ஒவ்வொரு புகையிரதமும் பயணித்த தூரம். சரிதானே? ஒன்று அப்போ ஒன்றை கண்ணமணி சொல்லிச்சுன்னா மெட்டகரவாசியா பிரிச்சு சரி. சரி இப்போ ஒன்று வந்து என்னது மணித்தியாலத்துக்கு வந்து 40 கிலோமீட்டர் போகுது. மணித்தியாலத்துக்கு வந்து 40 கிலோமீட்டர் போகுது. அப்ப ஒரு நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போகுது? ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து 40 கிலோமீட்டர் வந்து போகுது. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 1 மினிட்டுக்கு 2/3 கிலோ மீட்டர். சரியா? ஓ 2/3 கிலோமீட்டர் வந்து பயணிக்க போகுது. சரியா பார்த்தோம் அப்படின்னா 2003 பிரிச்சோம்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 660 மீட்டர். சரி ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு கல்வி இப்ப பார்ப்போம். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் பயணிக்குது, ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படி பார்த்தோம்னா இந்த 2/3 கிலோமீட்டரை இன்னும் 60ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 2/180, அதாவது 1/90 கிலோமீட்டர் பயணிக்குது. இது வந்து மீட்டர்ல தந்திருக்காங்க. சரிதானே? இது வந்து மீட்டர்ல வந்து தந்திருக்காங்க ஆன்சர்ஸ் எல்லாம். அப்பனா மீட்டருக்கே மாத்துவோம். சரிதானே? சரிதானே? 1/90 கிலோமீட்டர். இட் மீன்ஸ் 1000/90, 100/9 மீட்டர் பயணிக்குது. அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்லோவா போற புகையிரதம் எவ்வளவு பயணிக்கும்? இது ஒரு செகண்டுக்கா? ஒரு செகண்டுக்கு ஸ்லோவா போற புகையிரதம் 50/9 மீட்டர் பயணிக்கும். இப்ப 5 செகண்டுக்கு எவ்வளவு பயணிக்குதுன்னு பார்த்தோம்னா சொல்லி, ஏனண்டா இந்த வேகமா போற புகையிரதம் 5 செகண்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது. அதே நேரம் வந்து இந்த ஸ்லோவா போற புகையிரதம் 5 செகண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது. அப்போ ஒரு தனி மனிதரை கடந்து போகுதுன்னு சொல்லி சொன்னா அந்த பெரிய புகையிரதம் பயணித்த தூரம் பிளஸ் இந்த சின்ன புகையிரதம் பயணித்த தூரம் இரண்டையும் கூட்டி விட்டோம்னு சொல்லிச்சுன்னா சரியான விட வந்து வரும். சரிதானே? இப்ப அதான் 100/9 மீட்டர் ஒரு செகண்டுக்கு. அப்ப 500/9 பிளஸ் இதுல 5 செகண்ட்ல பயணிச்சு தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 750/9. இதை இன்னும் வந்து என்ன செய்யலாம்? 3ஆல பிரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா 280/3 அப்படி என்று சொல்லி ஒரு விட வரும் மீட்டர். இருநூற்றம்பது 3ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க
கிட்டத்தட்ட 80 அப்படின்னு சொல்லி விட வேலை வேணுமா நண்பன் விட இல்லை. ஓகே, சரி. அப்ப எனக்கு இப்ப இன்னொரு கேள்வி வருது. இந்த இரண்டு இதையும் வந்து கூட்டணுமா ஒன்றோட ஒன்று கழிக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ யாருக்கும் எதுவும் வேற ஆன்சர்ஸ் இருக்குதா? ஒன்று கூட்டணும் அல்லது வந்து கழிக்க வேண்டி வரலாம். இரண்டும் வந்து ஒரே திசையில வந்து பயணிக்குது. சரிதானே? ஒன்றோட ஒன்று கழிக்க வேண்டும். ஏன்னு விளங்கிட்டுதா? ஓகே, ஒன்றோட ஒன்று வந்து கூட்டணுமா கழிக்கணுமா? யாருக்கும் ஐடியா? ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணலாம். அதான் நான் சொல்லுவேன். நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கும் ஐடியாஸ் இருந்தேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பெட்டர். சரி, இதுல வந்து அந்த பெரிய ட்ரெயின், அதாவது 5 செகண்ட்ல பயணித்த தூரத்துல இருந்து இந்த சின்ன ட்ரெயின் வந்து 5 செகண்ட்ல பயணித்த தூரத்தை கழிச்சோம் என்று சொல்லித்தனால இந்த முழுமையான நிலம் வந்து வரும். இதே இது வந்து இரண்டு பேர் தொடர்ந்துமே வந்து எதிர் திசையில பயணிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து கூட்ட வேண்டி வரும் மொத்த நிலத்தை காண்றதுக்காக. ஏனென்று இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இந்த 5 செகண்ட்லயும் வந்து என்னது, இந்த பேருந்து தொடர்பு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து பயணிக்க போகுது. இதே இது வந்து அந்த நபருக்கு பதிலாக ஒரு போஸ்ட் கட்டை உண்டு 5 செகண்ட்ல கடந்து போகுதுன்னா நாம 5 செகண்ட்ல அந்த பெரிய தொடர் வந்து பயணித்த தூரத்தை கண்ணம் சொல்லிச்சுன்னா அதுக்குரிய விட வந்து வந்துடும். ஆனா இங்க வந்து என்ன நடக்க போகுது, அந்த தொடரும் வந்து பயணித்து கொண்டு இருக்குது. இதுவும் 5 செகண்ட்ல தான் முழுமையா கடந்து போகுது. 5 செகண்ட்ல தான் முழுமையா கடந்து போகுது. சரிதானே? இதே இது வந்து அந்த ட்ரெயின் பயணிக்காம அப்படியே நின்றுருக்கு சொல்லி சொன்னா இந்த தொடர்ந்து வந்து என்னது, இந்த தொடர்ந்து வந்து 5 செகண்ட் எடுத்திருக்காது, அதை விட குறைவான செகண்ட் தான் எடுத்திருக்கும். இதை அக்செப்ட் பண்றீங்களா? தொடர்ந்துக்கு வந்து 5 செகண்ட் எடுத்திருக்காது, அதை விட குறைவான செகண்ட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா மெட்ட செனாரியோல வந்து அந்த போஸ்ட் கட்டியோ அல்லது நிக்கிற ஒரு ஆளோ அசைய இல்லை, டிரெக்டா போகுது. ஆனா இங்க கட்டுற கல்வி அந்த இதுவும் அசைஞ்சு கொண்டிருக்கு, இதுவுமே ஓவர்டேக் பண்ணி போகுது. அப்படி என்று சொல்லும்போது வந்து இங்க வந்து என்னது, நேரம் வந்து அதிகமா எடுத்திருக்கு. ஆக்சுவலான நேரத்தை விட நீளத்தை காண்ற நேரத்தை விட இங்க வந்து என்னது, நேரம் வந்து அதிகமாக தான் போயிருக்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நாங்க பெரிய தூரந்து பயணித்ததுல இருந்து சின்ன தொடர்ந்து பயணித்ததை வந்து கழிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, போயிடுறது நீளத்தை கழிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய விட வந்து வரப்போகுது. அப்ப 250 கீழ் சரியா பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒன்றோட கழிச்சம் வேண்டா 250 கீழ் 9 என்று சொல்லி ஒரு விட வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு விட வந்து இந்த 27 அதோட 7 9 வந்து வரக்கூடியதா வந்து இருக்கு. சரி, இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பற கேள்வி தான். இதுல ட்ரிக்ஸ் நான் வச்சுக்கொள்ளுங்க. ஒரே திசையில ஒரே இதுல பயணிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 2 கேட்டாங்க ஒன்றுல ஒன்று கழிக்க வேண்டி இருக்கும். அதே இது வந்து எதிர் திசையில போகுதுன்னு சொல்லிச்சுன்னா கூட்ட வேண்டி இருக்கும். என்னன்னு சொன்னா இப்போ ஒரு இடத்துல நிலையா நிக்குது, நிக்கக்குள்ள 3 செகண்ட்ல வந்து அந்த போஸ்ட் கட்டையோ அல்லது நிக்கிற ஒரு ஆளையோ வந்து கடந்து செல்லுது. அதே நேரம் வந்து ஒரே திசையில பயணிச்சு கொண்டிருக்கும் போது ஃபுல்லா செய்யணும்டா என்னது, ஒன்றோட வந்து கழிக்கணும்.
அதே இது வந்து எதிர் திசையில பயணிக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட 3 செகண்டை விட வந்து குறைவான செகண்ட்ல வந்து என்ன செய்ய போகுது, பயணிக்க போகுது. அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இரண்டையும் வந்து கூட்ட வேண்டும். இதை வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. என்னன்னா பத்திரை ஆயிட்டுன்னு சரி சரி சொல்ல எடுக்கிறதா இல்லாட்டி முடிக்கிறதா? நான் ஜஸ்ட் முடிப்போம் நினைக்கிறேன். ஹலோ. அதோட எப்போ எக்ஸாம்னா சனிக்கிழமை. நாளைக்கு நாளைக்கு ஜெஃப்னா இப்போ பாசிபிளாக எடுக்கலாம் செஷன் நாளைக்கு. சரி. நாளைக்கும் 9:30 செட் பண்ணவா? நாளைக்கு மார்னிங் கன்ஃபார்ம் பண்ணா ஓகே இருக்குமாண்ணா? பிரச்சனை இல்லை. இப்போ கிடையாது, அந்த குரூப் இருக்கு தானேடா, அப்போ அதிலேயே போடலாம், பிரச்சனை. ஓகேண்ணா ஓகே. நம்ம நாளைக்கு மார்னிங் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறேண்ணா. ஓகே. ஓகேண்ணா தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அப்புறம் அதை முடிவு கொண்டு வருவோம். ஏற்பாடு வேற நான் குரூப்ல உங்கள்ட்ட ஜசீம் இருக்கிறார் குரூப்ல. எல்லாரும் மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி மெசேஜ் ஒன் பண்ணி விடுறேன். அப்ப உங்கள்ட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு குரூப்லேயே கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு குறுகிய காலம் தான் இருக்குது. அதனால மேக்சிமம் குரூப்லேயே கேட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். நாளை ஆன்சேஷனையும் நாங்கள் போடுறக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கொஷின்ஸ் எதுவும் இருக்குமான்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் குரூப்பில் போட்டிங்கன்னா நான் பாசிபிளான டைமில் வந்து செஞ்சு போட்டு நான் அப்டேட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட யாரும் ஜென்ரல் நாலேஜ் தியரிஸ் நோட்ஸ் எதுவும் இருக்க மாட்டாலும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க மாட்டாங்க. மெட்டாக்களும் படிக்கக்கூடியதாக இருக்கும், அதை ஒரு பாருங்க. ஓகே, நாங்கள் அப்போ முடிப்போம் நம்புறேன். நன்றி ஜெயஸ்ரீதரன். மிக குறுகிய கால அழைப்பில் உடனடியாக இந்த அமர்வில் பங்கொள்ற பலவார பங்கொண்டு இந்த அமர்வை நடத்த அந்த யசிக்கு நன்றி. அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிற காலம் மிக குறைவானது. மேக்சிமம் எல்லாரும் இதுக்கான நேரத்தை ஒதுக்கி தயாராங்கன்றதை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நாளைக்கும் 9:30 to 10:30. நன்றி.